விஸ்யப்பே நமகா. அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா, திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, பிண்டம் கொடுக்கறது. அப்போது இது நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த ஜீவனானது, இந்த ஆத்மாவானது இன்னொரு உடலோடு கலந்துடும்ல, அப்போ நாம் எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம். ஆனால் அது கலந்துருக்கிறது அப்படிங்கிறது சுவாமிக்கு மாத்திரம் தான் தெரியும், மனுஷாளுக்கு தெரியாது. ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கணும். இன்னொன்று என்னென்னா, இந்த சரீரத்துக்கானது அவங்களுடைய தாய் தகப்பனா, அந்த சரீரத்துக்கானது அவங்களுடைய தாய் தகப்பனா. ஆக என்ன அப்படின்னா, கட்டாயமாக என்னுடைய தகப்பனாருக்கு நான் கொடுக்கணும். அப்போ இன்னொருத்தர் கொடுக்குறாரு, அதை எப்படி உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, உண்டியல் இருக்குது. ஒரு கோவிலில் ஒரு உண்டியல் வச்சுக்கிறாங்க. அந்த கோவிலில் எல்லா தரப்பட்ட மக்களும் காசு போய் போடுறாங்க. அப்போ அது நிறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா, நான் போடுறேங்கிறதுக்காக அவர் போடுறாரு. அவருடைய பிரார்த்தனை என்னவோ அதை நினச்சி அவர் போடுறாரு. என்னுடைய பிரார்த்தனை வச்சு நான் போடுறேன். அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா, உண்டியல் எப்படி உயர்ந்துக்கிட்டே வருதோ, காசு போட போட சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதோ, அதே போல் என்ன ஆகுறதுன்னா, இந்த ஜீவனுக்கு, அதாவது உடலுக்கு மாத்திரம் அழிவு, ஆத்மாவுக்கு ஜீவனுக்கு அழிவு கிடையாது. ஏன்னா அது அடுத்தடுத்த உடலை கூட. அப்போது அவரும் என்ன பண்ணுறாரு, அவருடைய பித்திருக்கள் நினச்சி அவர் என்ன செய்கிறாரு, தர்ப்பணம் கொடுக்காரு. இன்னொருத்தர் அவர் நினச்சி அவர் பித்திருக்கள். அப்போ அந்த ஜீவனானதுக்கு, அந்த ஆத்மாவனுக்கு தொடர்ந்து என்ன பண்ணுறது, எல்லை தர்ப்பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த சுவாமியோட சேர்ற வரைக்கும் அது கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆக கட்டாயமாக எல் தர்ப்பணம் கொடுக்கலாமானா கொடுக்கலாம் என்று சொல்லி முடிக்கிறேன். அடுத்து அன்பர்கள் என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் விசேஷமாக உள்ள தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி, ஸ்வாகதம்.